வேணாம் நம்ம எடுப்போம். கிட்ட அவ்வா வந்திருக்காங்கடான்னு தான் சொன்னேன். தடபுடன்னு எந்திரிச்சு ஓடியாராமா. பல வருஷமா பார்க்கல ரெண்டு பேரும். ஆமா. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மு. இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறேன்னா, என்னடா பேக்ரவுண்டு புதுசாக இருக்கே அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்துட்டு பாண்டிச்சேரியில் இருக்கோம், நம்ம அம்மா வீட்டில். இது பார்த்திங்கன்னா கொல்லி, அதாவது நாங்கள் வந்துட்டு வீட்டில், அதாவது ஊர்லேருந்து வந்தாக்கா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய வயல் நம்மளோட இந்த சைடு உள்ள ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்மளோட இடம். அந்த இடத்துல வந்து இப்போ விவசாயம் பண்ணுறதுக்காக காய் கீரை அந்த மாதிரிலாம் போட்டு இங்கே இந்த வீட்டில் இருந்துட்டு தான் நம்ம வந்துட்டு அந்த இடத்துல போய் ஜாலியாக விளையாடுவோம். இதுக்கு முன்னாடியே நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க ஸ்விம்மிங் பூல். ஸ்விம்மிங் பூலில் வந்து அப்போ இது வந்துச்சு, அது தேல் இல்லை பூரான் தேல் அந்த மாதிரி வந்தது. ஸோ வந்துட்டு இங்கே நமக்கு நம்மளோட ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அங்கே தான் வந்துட்டு நம்ம ஜாலியாக ஸ்விம்மிங்லாம் பண்ணுவோம். இப்போ ரொம்ப நாள் ஆச்சு நான் இங்கே வந்தே, பாண்டிச்சேரி வந்து நம்ம வாணியம்பாடியிலேருந்து அப்படியே கிளம்பி இங்கே வந்தாச்சு. அம்மா வந்துட்டு சர்ப்ரைஸாக நான் கிளம்பி வர சொல்லியிருந்தேன். ஏன்னா அம்மா கிட்ட வந்துட்டு இதோ என் வண்டி அங்கே விட்டுட்டு வந்துட்டேன், அங்கேருந்து இங்கே ஓடி போனோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அம்மாவை எல்லோரும் வர சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் அக்கா தங்கச்சி 3 பேர் இருக்கோம், பெரிய அக்கா சின்ன அக்கா நான். அது மாதிரி வந்துட்டு அம்மாங்களும் 3 பேர் 2 பேர் தான் இருந்திருந்தாங்க. அம்மா வர சொன்னாங்க. நான் அம்மா வந்துட்டு நாகப்பட்டினத்தில் கொடி ஏறிடுச்சு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு நான் வந்துட்டு கிளம்பி வாங்கம்மா, இங்கே அம்மாங்கள்லாம் இருக்கிறாங்க, ஜாலியாக இருக்காம அப்படின்னு அவங்க மனசில் ஆசை, எப்படி எங்கள் அக்காங்க என் மனசில் ஆசையை தூண்டுனாங்களோ அந்த மாதிரி நான் வந்து எங்கள் அம்மா மனசில் ஆசையை தூண்டவும், சரி நீ சொல்லிடாத அவங்கக்கிட்ட, நான் சர்ப்ரைஸாக கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக கிளம்பி காலையில் வந்தாங்க போல். நான் வந்துட்டு ஊர்லேருந்து வந்தேன் பாருங்க, நைட்டெல்லாம் ஒரே சவுண்டு, நானாக்காவும் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்போ இந்த 2 அம்மாஸ் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, பாருங்கக்கா அவளுங்க எப்படி சிரிச்சிட்டு இருக்காளுங்க அப்படி சொல்லி அவங்க 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. காலையில் அம்மா வந்தோன்னு பார்த்தா நான் தவம் முடிச்சுட்டு அப்போ தான் ஒரு உறக்கத்துக்கு போயிட்டு இருக்கிற ஒரே சத்தம். அப்படி கஷ்டப்பட்டு அங்கேருந்து பல கதவை திறந்து கண்ணை திறந்து பார்த்தாக்கா இவங்க வந்துட்டு அவ்வளோ சத்தம் கலன்னு. அப்போ அம்மா சொல்கிறாங்க, என்ன நைட்டு நீங்கள் என்ன சத்தம் போட்டீங்க அங்கே பாரு. அப்போ இங்கே இப்போ பாரு நான் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ சவுண்டு கொடுக்குறேன் அப்படின்னு. எங்கள் அக்காவை தூக்கத்துறதால கண்ணை கஷ்டப்பட்டு சொல்லுது, யாரா இது நமக்கு டஃப் கொடுக்குறது அப்படி சொல்லிட்டு பார்த்தா அவங்க 3 பேரும் அவ்வளோ ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு ஒரே கூத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க அக்கா தங்கச்சி 3 பேரும். அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு அதுங்கெல்லாம் ஒரு சைடு கும்பலாக இருந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வந்துட்டு காய்கறியெல்லாம் கொஞ்சம் போட்டிருக்கோமா, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இடம் மட்டும் வச்சுருக்குறாங்க. எங்கள் ஆசைக்கு நாங்களும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஆசையாக இருக்குல்ல, இது ஏன்னா நம்ம ஊர்லலாம் அதெல்லாம் செய்யவே மாட்டோம். இந்த வயலில் வந்துட்டு இந்த விதையெல்லாம் போடுறது இது மாதிரி. அப்புறம் மாங்காய் மரத்தில் செம்ம மாங்காய் இருக்குது, அது எல்லாமே நம்ம பறிப்போம். அந்த விளாக் எல்லாருமே பாருங்கள். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளூ கலரில் ஒன்று தெரியுதுல்ல, உங்களுக்கு தெரியுதா? அங்கே அதுதான் ரோடு. அங்கே இருந்து இந்த இடம் ஃபுல்லாக நம்மளோடது தான். இங்கேருந்து வந்தால் இந்த வீடு இப்போ தான் கட்டணும். இதுக்கு முன்னாடி இந்த குட்டி வீடாக தான் இருந்துச்சு. அதாவது நாங்கள் வந்தாக்கா இந்த இடத்துல ட்ரெஸ் மாற்றிட்டு, இந்த இடத்துல ஒரு சின்ன வீடு கீத்து வீடுது, இந்த இடத்துல ட்ரெஸ் மாற்றிட்டு போய் தண்ணியில் ஸ்விம்மிங் பூல் விளாடுவோம். அதுக்கப்புறம் அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, வந்தால் பிள்ளைங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய வீடு கட்டிட்டு அங்கே ஸ்விம்மிங் பூல் வச்சு வீடு கட்டினாங்க. அதாவது அந்த தண்ணி இது இருக்கும்ல, போர் பம்பு செட்டு, அந்த இடத்த வந்துட்டு ஃபுல்லாக உடச்சிட்டு அதை பெருசாக கட்டி அந்த இடத்துல நாங்கள் விளையாடுற மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க அம்மா. அதுலேருந்து ஃபுல்லாக, அதாவது இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 2 ஏக்கர். அதுக்கப்புறம் அந்த இடம் மட்டுமே 2 ஏக்கர் உள்ளது. அதுலேயே நமக்கு வந்து ஒரு கோயிலுமே இருக்கும். அந்த இடத்துல ஒரு என் கைக்கு நேராக ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்த கன்னிகள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க அந்த கோயிலோடையே நமக்கு சேர்த்தே கொடுத்துட்டாங்க. அதனால் ஆடி மாதம்லாம் நம்ம வந்து அந்த சாமிக்கெல்லாம் நிறையா சாமியெல்லாம் கும்பிட்டு கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது, பொங்கல் வைக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம செஞ்சுட்டு இருப்போம். இந்த ஊரில் உள்ளவங்களுக்கும் அந்த சாமி வந்துட்டு குலதெய்வமாக இருக்கும். அப்போ அவங்களுமே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு போவாங்க. அம்மா எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்க. சரி வந்து சாமி கும்பிடுங்க, நீங்கள் தான் பொங்கல்லாம் வைப்பாங்க,
இந்த இடத்துல போன டைம் வந்தப்போ, அதாவது லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டேன்னா என்னன்னு தெரியல. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பொங்கல்லாம் வச்சு ஜாலியாக வந்துட்டு அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த சாமி இது ஃபுல்லாக, அதாவது இவ்வளோ நாள் வந்துட்டு குத்தகைக்கு கொடுத்துருந்தோம் வாழை மரம் போட்டு. இப்போ குத்தகைக்கு அதுலேருந்து எடுத்தாச்சு. எடுத்தோடனே இந்த இடத்த இப்போதைக்கு கொஞ்சம் இடம் மட்டும், அதாவது பாதி இடத்த மட்டும் இப்போ உங்களுக்கு நீங்கள் பேக் கேமராவில் அந்த வீடியோஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து கீரை, காய்கறி, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த அவரைக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போடுறதுக்காக அம்மா ரெடி பண்ணி விதெல்லாம் போட்டாச்சு. அப்போ தான் இப்போ அப்பா தண்ணி திறந்து விட்டுட்டு இருந்தாங்க. நேற்று விதை எல்லாமே போட்டிருக்குறாங்க. இப்போ வந்து அப்பா என்ன செய்கிறாங்கன்னா ஸ்விம்மிங் பூல் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் நம்ம போய் அந்த ஸ்விம்மிங் பூலில் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விளாக் எல்லாமே நீங்கள் பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன். எனக்கு கண் அப்படியே செம்மையாக அப்படியே ரெட்டாகவே இருக்குது. நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. நான் வந்துட்டு சரி 3:30 மணிக்கு கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தூங்காமே நானும் அக்கா எல்லாம் பேசிகிட்டே இருந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு, கிளாஸ் நான் அட்டன் பண்ணிட்டு வரதுக்குள்ளே அக்கா தூங்கிட்டாங்க. அப்புறம் நானும் படுத்து ஒரு 10-20 நிமிஷம் என்னமோ தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இந்த அம்மாங்கெல்லாம் வந்து கடன்னு சவுண்டு. அதுக்கப்புறம் இறங்கி வந்தாச்சு. சரி அங்கே என்ன வெதர்லாம் போட்டிருக்காங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்களா. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் இப்போ தான் பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் பப்பாளி பழம், மாம்பழம், மாங்காய் எல்லாமே இருந்துச்சு. எலுமிச்சம்பழம் எல்லாமே அதெல்லாம் பார்த்துட்டு இது பறிக்கணும், இது அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இனிமேல் தான் போய் பறிக்கணும். பப்பாளி பழம்லாம் நிறைய காயெல்லாம் வந்திருக்கா. அது எல்லாமே போய் பறித்து எடுத்துகிட்டு வந்தால் தான் சாப்பிட முடியும் நம்ம. ஸோ அந்த விலாக் பாருங்கள். இங்கே பக்கத்துலேயே கொய்யா மரம்லாம் இருக்குது. பக்கத்து கொல்லையில், அதாவது நம்ம கொல்லை கிடையாது, பக்கத்து கொல்லையில் கொய்யா மரம் இருக்குது. நம்மளே போய் பறிச்சிக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு வீடியோ அம்மா சேனல் ஃபஸ்ட்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அம்மா போய் அதெல்லாம் பறிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த சீசனாக என்னன்னு தெரியல. அதெல்லாம் அப்போ ஈவினிங்காக நம்ம போகலாம். பக்கத்து கொல்லி ஜாலியாக அவங்கக்கிட்ட போய் கதையெல்லாம் பேசலாம். ஏன்னா இங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும். தண்ணி காலி ஆயிடுச்சா? தாத்தாக்கு இறங்கி சுத்தம் பண்ணிட்டாங்களா? இன்னும் கொஞ்சம் இருக்கு அந்த அழுக்கு. அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம விளாட்லாம். ஸோ அது வரைக்கும் நான் வீடியோ எடுக்காமல் இருப்போம். ஓகே ஓகே. அங்கே வந்து விதைக்காமல் விட்டுட்டாங்க. நேற்று விதைக்கலையாம். அதனால் அம்மா வந்துட்டு பிள்ளைங்களாம் நாளைக்கு வந்துடுவாங்க, நாளைக்கு வந்து போடுங்க, பிள்ளைங்க பார்ப்பாங்க, வீடியோலாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாட்டிருக்குது. அதனால் இப்போ வந்து அங்கே போட்டுட்ருக்குறாங்க. அப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே நம்மளோட இடம் தான் இது. அங்கே அந்த வாழை மரம் இருக்குல்ல, அதுக்கும் அந்த லாஸ்ட்டு வரையும் இருக்குது. ஆனால் நம்ம அந்த சைடு வந்து ஒரே மரமாக இருக்கிறனால அந்த சைடு போக முடியாது. இதோ அங்கே வேலை பார்த்துட்ருக்குறாங்கல்ல, அங்கே அந்த நான் சொன்ன கோயில். இந்த இடம்லாம் வந்துட்டு நேற்று கீரைலாம் போட்டுட்டாங்க. என்னாச்சுப்பாங்க அங்கே? என்னாச்சு? சோளம் போடுறதுக்காங்க. சரி சரி. மக்காச்சோளம், ஸ்வீட் கார்ன். ஓ, அங்கே வந்து சோளம் போட போகிறாங்க. போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு செப்பல் இல்லாமல் நடக்க முடியாது. ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக சேரு சகதிமா அப்படி இருக்கா. அதனால் நம்ம அங்கே போகும்போது மட்டும், நான் சாமிக்கிட்ட போகும்போது மட்டும் செப்பல் அவுத்து போட்டு போவோம். மற்றபடி இந்த வயலுக்குள்ளே, ஏன்னா இந்த இடம் நடக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும், முள்ளெல்லாம் கிடக்கும். ஏன்னா இப்போ தான் நம்ம வந்துட்டு குத்தகைக்கு விட்டுருந்தோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த வாழை மரத்தெல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்த வந்து இப்படி மண்ணாக்கி வச்சுருக்குறாங்க. ஆமாம், அவங்கள பக்கத்தில் போய் அவங்க எப்படி அந்த சோளம் போடுறாங்கன்னு காட்டுறேன். நான் யாரு கதை? நான் யாரு? எங்க அப்பா எப்படி எந்த மனுஷன் மிலிட்ரியில துப்பாக்கியோட சுத்திட்டு இருந்தவர இப்படி மம்முட்டி கை பண்ணி வச்சுட்டாங்களேப்பா. போய் கத்துக்க போயிட்டு இருக்காங்க. வாழை இலை பிக்கிறதுக்கு எங்கெங்கேயாவது போவோம். இங்க பாருங்க நம்மளோட இதுல எவ்வளவு வாழை இலை. இது இங்க ஒரு புத்து இல்ல, புத்து. கரையான் புத்து, பாம்பு புத்து.
தூக்கி வச்சு கூழ் காய்ச்சி தலையில வச்சுக்கிட்டு அப்பாக்கு கஞ்சி கொண்டு போறோம். அம்மா தலையில கஞ்சி கூட வச்சு கஞ்சி வச்சு கொண்டு